Welcome to our channel. Today we will learn 12th standard English Unit 1 Prose. Two gentlemen of Verona. இதில் vocabulary, listening, speaking, reading skill இருக்கக்கூடிய டாஸ்க்கான ஆன்சர் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே கொஸ்டின் பேராகிராஃபோட ஆன்சர் பார்த்தாச்சு. இப்போ வந்து vocabularyல read the following words taken from the story. Give two synonyms. How many synonyms? Two synonyms and one antonym. For each of these words use a dictionary if required. அதாவது இங்கே வேர்டு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இந்த வேர்டுக்கு மீனிங் மேட்ச் ஆகிற மாதிரி சினனம்ஸ் அப்படிங்கிற சேம் மீனிங் இருக்கக்கூடியது. ஆண்டனம்னா ஆப்போசிட் வேர்ட்ஸ். டூ சினனம்ஸ் அண்ட் ஒன் ஆண்டனம் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம காசியஸ், டிஸ்அப்ரூவ், பிரிஸ்க், என்கேஜிங், ஹம்பிள், ஈகர், ரெசிஸ்டன்ஸ், பர்சூட், ஸ்கார்ஸ், நொபிலிட்டி கொடுத்துருக்காங்கம்மா. இதில் இருக்கிற இதுக்கு எப்படி சினனம்ஸ் வந்து பார்க்கறது எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஆன்சர் இங்கே பாருங்கள். ஃபஸ்ட் காசியஸ் டூ சினனம்ஸ் ரைட் பண்ணிக்கலாம். கேர்ஃபுல், அலர்ட். ஆண்டனம் வந்து கேர்லெஸ். டிஸ்அப்ரூவ் சினனம்ஸ் வந்து டெனி, ரெஃப்யூஸ். ஆண்டனம் பெர்மிட். பிரிஸ்க் சினனம்ஸ் ஃபாஸ்ட், குயிக். ஆண்டனம் ஸ்லோ. என்கேஜிங் சார்மிங், கேப்டிவேட்டிங், போரிங். ஹம்பிள் புவர், இன்ஃபீரியர், superior. Eager, anxious, enthusiastic and enthusiastic. Resistance fighting, struggle, cooperation. அடுத்து pursuit, prompt, induce, discourage. Scars, insufficient, deficient, adequate. Nobility, dignity, virtue, dishonor. இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். வேறு ஆன்சரும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கூட நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஒன் மோர் கொடுத்துருக்கேன். சரியா? மோர் தென் ஒன், அதாவது 2 or 3. இதில் எனி ரைட் 2 synonyms and 1 antonym. ஓகே, நீங்கள் வந்து இங்கே 2 synonyms-உம் 1 antonym ரைட் பண்ணால் போதும். எது ஈஸியாக இருக்குது டிக்ஷனரி பார்த்து நீங்களாக கூட ரைட் பண்ணலாம். அடுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பாட்டு என்ன அப்படின்னா ஹோமோஃபோன்ஸ் அண்டு கன்ஃபியூசபிள்ஸ். அதாவது யூ ஹேவ் ஆல்ரெடி லேர்ன் தட் ஹோமோஃபோன்ஸ் ஆர் வேர்ட் தட் சவுண்ட் லைக் பட் ஆர் டிஃப்ரெண்ட் இன் ஸ்பெல்லிங் அண்ட் மீனிங். அதாவது நம்ம ஏற்கனவே வந்து லேர்ன் பண்ணியிருப்போம். ஹோமோஃபோன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு வேர்டு வந்து உச்சரிக்கிறப்ப சவுண்டு வந்து ஒரே மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஸ்பெல்லிங்கும் மீனிங்கும் எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் ஹோமோஃபோன்ஸு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபீட், ஃபேஸ், ஷார்ட், ஹேர் இதெல்லாம் பாரு சவுண்டு வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் அதோட ஸ்பெல்லிங் எப்படி இருக்குது? வேறு மாதிரி இருக்குது. அதோட மீனிங்கும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இதுதான் ஹோமோஃபோன்ஸ். நெக்ஸ்ட்டு கன்ஃபியூசபிள்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கன்ஃபியூசபிள்ஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் ஆர் காமன்லி கன்ஃபியூஸ்ட் வித் ஒன் அனதர் இட் மீனிங் ஆர் யூசேஜ் பிகாஸ் ஆஃப் ஸ்லைட் சிமிலாரிட்டிஸ். அதாவது ஸ்லைட்டாக சிமிலாரிட்டிஸ் இருக்குது. இதில் ஸ்பெல்லிங், ப்ரொனன்சியேஷன், மீனிங், இது வந்து ஸ்லைட்டாக வந்து சிமிலாரிட்டிஸ் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்கிறது. ஓகேவா? ஸ்லைட்டாக இருக்கக்கூடியது அதான் கன்ஃபியூசபிள் சொல்லுவோம். இப்போ இங்கே பாருங்கள், மூமெண்ட் இதில் பாருங்கள் ஸ்பெல்லிங் வந்து ஸ்லைட்டாக சிமிலாரிட்டிஸாக இருக்குது. ப்ரொனன்சியேஷன் அதே மாதிரி தான் இருக்குது. மீனிங் அதே மாதிரி தான். அதை தான் சொல்கிறாங்க. ஸ்லைட்னால கொஞ்சம் வேர்டு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி ஸ்பெல்லிங் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டிஃப்ரென்சியேஷன் இருக்காது. அதுமாதிரி மீனிங் அதே மாதிரி தான். இந்த மாதிரி ஸ்லைட்டாக எல்லாமே எப்படி இருக்கும்? சிமிலாரிட்டிஸாக இருக்கக்கூடியதான் கன்ஃபியூசபிள் சொல்லுவோம். இப்போ எக்ஸப்ட், எக்ஸ்பெக்ட், கியூமன், டிஸ்கவர், இன்வென்ட் இது எல்லாமே இதே மாதிரி தான். ஓகேவா? இதுதான் கன்ஃபியூசபிள்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாச்சு. எக்ஸசைஸ் நீங்கள் வந்து ரைட் பண்ணி பாருங்க. இங்கே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. கிவன் பிலோ இஸ் ஏ லிஸ்ட் ஆஃப் காமன் கன்ஃபியூசபிள்ஸ். இங்கே காமன் கன்ஃபியூசபிள்ஸ் வந்து லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. டிஸ்டிங்விஷ் த மீனிங் ஆஃப் ஈச் பேர் ஆஃப் வேர்ட்ஸ் பை ஃப்ரேமிங் யுவர் ஓன் சென்டென்சஸ். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து கன்ஃபியூசபிள் வேர்டு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணி ஓன் சென்டென்ஸ் வந்து நம்ம ரைட் பண்ணணும். இப்போ எமிக்ரேட், இமிக்ரேட் இந்த ரெண்டையும் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்குது. கன்ஃபியூசபிள்ஸ் வேர்ட்ஸ்னு இதை தான் சொல்கிறோம். ஓகேவா? ஸ்பெல்லிங் வந்து கொஞ்சம் தான் டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. இது தான் சொல்கிறோம் கன்ஃபியூசபிள்ஸ். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வேர்டு பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஓன் சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ஹவு மெனி இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு ஆன்சர் எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓன் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? அதாவது இந்த மாதிரி சென்டென்ஸ் ரைட் பண்ணல நம்ம.
எமிக்ரேட் அப்படின்னா எப்படி எழுதலாம்? They decided to emigrate to the US to live in New York. Immigrated-னா my uncle immigrated to Australia in 1985. அது மாதிரி besides, judicial, judicious, eligible, illegible. இது மாதிரி பாருங்கள். இதுக்கெல்லாம் நீங்களாக சொந்தமாக யூஸ் பண்ணி கூட ஓன் சென்டென்ஸ் ரைட் பண்ணலாம். நான் ஒவ்வொரு இதுக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, டிஸ்க் த மீனிங் ஆஃப் ஈச் பேர் ஆஃப் வேர்ட்ஸ், அந்த ஈச் பேர் ஆஃப் அந்த வேர்ட்ஸுக்கு ஓன் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. நீங்களாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓனாக கூட ரைட் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் கண்டினியூவாக கூட ரைட் பண்ணலாம். இப்படி 1 by 1 ஒவ்வொரு வேர்டுக்கும் சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுனாலும் ஃப்ரேம் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இந்த 2 வேர்டையும் யூஸ் பண்ணி ஒரே சென்டென்ஸாகவும் நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம். அது எப்படின்னா, அதாவது இந்த மாதிரி, சரியா? இந்த மாதிரி மை கிராண்ட் ஃபாதர் எமிக்ரேட்டட் ஃப்ரம் இந்தியா டு எமிக்ரேட் டு USA. அதாவது ஒரே சென்டென்ஸ்லேயே இந்த 2 வேர்ட்ஸ் வர மாதிரி இந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணலாம். அது மாதிரி பிசைட்ஸ் வாட்சிங் த ஃபோக் டான்ஸ் ஹீ வாஸ் ஸ்பீக்கிங் டு எ பர்சன் பிசைட் ஹிஸ் கார். அடுத்து பாருங்கள், ஒன் சுட் பி ஜுடிஷியஸ் இன் ஜுடிஷியல் மேட்டர்ஸ். த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஆர் நாட் செலக்டட் ஃபார் தயர் இல்லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த 2 வேர்ட்ஸுமே பேர் ஆஃப் வேர்ட்ஸுமே ஒரே சென்டென்ஸில் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி சென்டென்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம். ஒரே சென்டென்ஸில் வர்ற மாதிரி நீங்கள் மேக் பண்ணலாம். இந்த மாதிரி ஓகேவா? செப்பரேட்டாகவும் ரைட் பண்ணலாம், இந்த மாதிரி ரைட் பண்ணலாம். போத் ஆர் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், fill in the blanks with suitable homophones or confusables. இதுக்கு சூட்டாக இருக்கக்கூடிய ஹோமோஃபோன்ஸ் அல்லது கன்ஃபியூசபிள்ஸ் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. வேலட், ஃபேரி, மெடல், வெயிட், யோ, க்ரௌன், அடுத்து ஏன். இங்கே பாருங்கள், டெசர்ட், ஹோட், டெசர்ட், நைட், ஸ்வீட், பிளைன், மைட், குவைட். இப்போ இதுக்கு ஆன்சர் பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். வேலட்னா வேலட், ஃபேரி, ஃபேரி, மெடல், மெடில், வெயிட், வெயிட், யோக், யோக், க்ரௌன், க்ரௌன், ஏர்ன், ஏர்ன், ஹோட், ஹோட், டெசர்ட், டெசர்ட், நைட், நைட், ஸ்வீட், ஸ்வீட், பிளைன், பிளைன், மைட், மைட், குயிட், குயிட். இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸில் எடுத்து ஆன்சர் ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, கிவ் த மீனிங்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அண்ட் ஃப்ரேம் சென்டென்சஸ் யூஸிங் தெம். இங்கே கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வந்து மீனிங்ஸ், இது இதை யூஸ் பண்ணி இங்கே வேர்ட்ஸ் என்னது, ஃப்ரேசல் வேர்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரேசல் வேர்ப்ஸ் என்னது, கட் ஆஃப், ட்ராப், டர்ன் அவே, கம் அப்பான், பாஸ் அவுட், ஸ்டாண்ட் பை, புட் அவுட், டேக் ஆஃப், பேங்க் ஆன் அப்படிங்கிறது ஃப்ரேசல் வேர்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் வந்து மீனிங் வர்ற மாதிரி சென்டென்ஸ் வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணணும். எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது இந்த மாதிரி எழுதிக்கலாம். கட் ஆஃப்னா அதோட மீனிங் ரிமூவ்னு அர்த்தம். அதோட மீனிங் என்னது, ரிமூவ். த கவர்மெண்ட் கட் ஆஃப் த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். அடுத்து கம் அப்பான், டு மீட் சம் ஒன், அதோட மீனிங். அப்போ வி டர்ன்ட் எ கார்னர் அண்ட் வி கேம் அப்பான் அண்ட் ஓல்டு மேன். அடுத்து புட் அவுட்னா எக்ஸ்டிங்யூஸ். மகேஷ் புட் த லைட் அவுட் அண்ட் வென்ட் டு ஸ்லீப். ட்ராப்னா கம் டு எ ஆல்ட், எ கார் ட்ரிவ் அப் beside us. நெக்ஸ்ட்டு பாஸ் அவுட், ஃபெயிண்ட், டியூ டு லோ ப்ரெஷர் he passed out on the way. அடுத்து டேக் ஆஃப்னா ஸ்டார்ட், த ஹெலிகாப்டர் டேக்ஸ் ஆஃப் அட் 10 AM. டேர்ன் அவேனா அப்போஸ், ஃபர்பிட், அதாவது த பீப்புள் டேர்ன்ட் அவே த ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் வர் டேர்ன்ட் அவே ஃப்ரம் த ஸ்டேடியம். இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து ஸ்டாண்ட் பை, சப்போர்ட், டோன்ட் வரி ஐ வில் ஸ்டாண்ட் பை யூ. பேங்க் ஆன் அ ரிலே, த பிரைம் மினிஸ்டர் கேனாட் பேங்க் ஆன் த ஆப்போசிட் பார்ட்டிஸ் சப்போர்ட். இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். மீனிங் எழுதி கூட ரைட் பண்ணிக்கலாம். நான் அதர் எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி மீனிங் எழுதி நம்ம டேபிள் காலம் போட்டு கூட ஆன்சர் இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இதையும் பார்த்துக்குங்க. உங்களுக்கு 2 ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆனால் ஓனாக கூட சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணலாம். ஃப்ரேசல் வெர்போட மீனிங் ரைட் பண்ணி அதை யூஸ் பண்ணி நீங்கள் சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரீட் த லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் ஃபார்ம்டு பை ஆடிங் சஃபிக்ஸஸ். அதாவது சஃபிக்ஸஸ் வந்து நம்ம ஆட் பண்ணி ரைட் பண்ணணும். இங்கே ரீடிங் வேர்ட்ஸ் எல்லாமே சஃபிக்ஸஸ் தான் கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஃப்ரீக்வெண்ட்லி எல்ஒய் ஆட் பண்ணியிருக்காங்களா, கம்ஃபர்டபுள் லேபிள், சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா ஐஓஎன் ஆட் பண்ணியிருக்காங்க, வில்லிங்னஸ்னால் என்இஎஸ்எஸ் சஃபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, ரிசம்பிளன்ஸ்க்கு ஏஎன்சிஇ,
நொபிலிட்டி டிஒய் இந்த மாதிரி நம்ம சஃபிக்ஸை ஒரு வேர்ட்ஸில் சஃபிக்ஸ் அப்படிங்கிறது பேக்ஸ் ஒரு வேர்டோட நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுறது. ஓகேவா? அதாவது ஃபார்ம் 2 derivatives from each of the following words by adding prefixes and suffixes. நம்ம ப்ரிஃபிக்ஸ்னால் ஒரு வேர்டு முன்னாடி ஆட் பண்ணுறது, சஃபிக்ஸ்னால் வேர்டு பின்னாடி ஆட் பண்ணுறது. இப்போ பாருங்கள், வேர்டு பேசண்ட் அப்படின்னு இருக்குது. ப்ரிஃபிக்ஸ் என்னது? ஐஎம் அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணி இம்பேசண்ட். சஃபிக்ஸ் வந்து எல்ஒய் ஆட் பண்ணியிருக்கோம் பேசண்ட்லி. இதே மாதிரி மற்றது எல்லாமே ரைட் பண்ணணும். ஆனர், ரெஸ்பெக்ட், மேனேஜ், ஃபெர்டைல், டிஃப்ரெண்ட், ஃப்ரெண்ட், ஒபே. இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். இப்போ ஆனர்னால் என்ன ரைட் பண்ணலாம்? டிஸானர், டிஐஎஸ் ஆட் பண்ணுறோம். இப்போ ப்ரிஃபிக்ஸு. சஃபிக்ஸ் வந்து ஆனரபிள், ஏபிஎல்இ இந்த மாதிரி ரைட் பண்ணலாம். மேனேஜ் அப்படின்னா மிஸ்மேனேஜ், எம்இஎன்டி ஆட் பண்ணால் மேனேஜ்மெண்ட். டிஃப்ரெண்ட்னா இன்டிஃப்ரெண்ட், இது ப்ரிஃபிக்ஸு. சஃபிக்ஸ் என்ன ரைட் பண்ணலாம்? டிஃப்ரெண்ட்லி, எல்ஒய் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரெஸ்பெக்ட்னா டிஸ்ரெஸ்பெக்ட், இது ப்ரிஃபிக்ஸு. சஃபிக்ஸ் வந்து ரெஸ்பெக்டபிள். ஃபெர்டைல், ப்ரிஃபிக்ஸ் இன்ஃபெர்டைல், சஃபிக்ஸ் வந்து ஃபெர்டிலிட்டி. ஃப்ரெண்ட் வந்து பி ஃப்ரெண்ட், இது வந்து பி ஃப்ரெண்டுங்கிறது ப்ரிஃபிக்ஸு. சஃபிக்ஸ் வந்து ஃப்ரெண்ட்லி. ஒபேனா டிஸ்ஒபே ப்ரிஃபிக்ஸு, ஒபேயிங் வந்து சஃபிக்ஸ். இந்த மாதிரி ரைட் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் காலம் போட்டு இதுதான் அதர் ஆன்சர் தான்மா. இதை பார்த்து கூட நீங்கள் ரைட் ஒபீடியன்ஸ்னு ரைட் பண்ணலாம். டிஸ்ஒபே, ஒபீடியன்ஸ். இதுக்கு பி ஃப்ரெண்ட், ஃப்ரெண்ட்ஷிப். இந்த மாதிரி நீங்கள் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் யூஸ் பண்ணி ரைட் பண்ணலாம். impatient, patiently, dishonor, honorable, disrespect, respectable, mismanage, management, infertile, fertility, indifferent, difference, befriend, friendship, disobey, obedience. இந்த மாதிரி கூட ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க நம்ம புக்கில் லிசனிங் பேசேஜ் இருக்குது. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ஃப்ளட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இது நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். இந்த பேசேஜ் நல்லா ரீட் பண்ணி பார்த்தா தான் நம்ம ஆன்சர் ரைட் பண்ண முடியும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? ஒரு டிசாஸ்டர் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இன்ட்ரெஸ்டட் வித் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து பீரியடிக் அனௌன்ஸ்மெண்ட் அபவுட் த ப்ரிகாஷன்ஸ் டு பி டேக் வென் எவர் ஃப்ளட்ஸ் ஆர் ஆன்டிசெப்டட். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நவ் யூ ஆர் கோயிங் டு லிசன் டு த காஷனரி இன்ஸ்ட்ரக்ஷன் தட் ஆர் கிவன் டு த ஜென்ரல் பப்ளிக் லிவிங் இன் ஃப்ளட் ப்ரோன் ஏரியாஸ். நம்ம ஃப்ளட் ப்ரோன் ஏரியாஸ் போகிறோம் அப்படின்னா ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை கேர்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும், லிசன் கேர்ஃபுல்லி அண்ட் கம்ப்ளீட் த ஃபாலோவிங் சென்டென்சஸ். என்னது கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து ஆன்சர் ரைட் பண்ணணும். உங்களோட புக்கில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க லிசனிங் பேசேஜ் யூனிட் 1 ப்ரோஸ்க்குரிய லிசனிங் பேசேஜ் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இது அப்படியே நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இதை ஃபுல்லாக ரீட் பண்ணால் தான் நம்ம ஆன்சர் ரைட் பண்ண முடியும். ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருப்பாங்க லிசனிங் பேசேஜ். எந்த பேஜ் பேஜ் நம்பர் 209 இருக்குது. ஓகேவா? இந்த லிசனிங் பேசேஜ் நல்லா ரீட் பண்ணிக்கிங்க. இதை ரீட் பண்ணிவிட்டு இதிலேருந்து நம்ம ஆன்சர் எடுத்து அங்கே ரைட் பண்ணணும். எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், லிசனிங் பேசேஜில் என்ன கொடுத்துருக்காங்க, த அனௌன்ஸ்மெண்ட் வாஸ் மேட் பை த டிபார்ட்மெண்ட் ஆஃப்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். அடுத்து வைட் ஸ்ப்ரெட் ஹெவி ரெயின்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் த ஏர்லி ஹவர்ஸ் ஆஃப் சண்டே. The public is asked to find out the location of the closest flood shelters. அடுத்து an emergency kit should contain water bottle, biscuit packets and a torch light, medical supplies and a whistle for help. இதெல்லாம் எழுதிக்கலாம். அடுத்து a list of dash should be displayed on the wall. இதுக்கு வந்து emergency telephone numbers. Next, important documents can be secured by keeping them in a dash case, waterproof case. அடுத்து damage to refrigerator can be avoided by emptying them and leaving their doors open. Next, mobile phones should be charged to enable the maroon to contact their friends, relatives and emergency services. Dash should be placed in the toilet bowls to prevent sewage inflow. Sandbags. Listen to the dash and follow the instruction implicit in a periodic news updates. இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். நான் அதர் ஆன்சரும் கொடுத்துருக்கேன். இதை கூட நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஒனுக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், நெக்ஸ்ட்டு சண்டே, தேர்ட் ஒனுக்கு த க்ளோசஸ்ட் ஃப்ளட் ஷெல்டர்ஸ் அவைலபிள், த ரூட்ஸ் டு ரீச் தம், நெக்ஸ்ட்டு மெடிக்கல் சப்ளைஸ் ஆர் டார்ச் லைட் ஆர் விசில் டு சிக்னல், நெக்ஸ்ட்டு எமர்ஜென்சி டெலிஃபோன் நம்பர்ஸ், வாட்டர் ப்ரூஃப் அண்டு எம்டிங் அண்டு லீவிங் தேர் டோர்ஸ் ஓப்பன். அடுத்து எமர்ஜென்சி சர்வீசஸ், சாண்ட்பேக்ஸ், பீரியாடிக் நியூஸ் அப்டேட்ஸ் த்ரூ யுவர் போர்ட்டபிள் கம்யூனிகேஷன் டிவைஸ். இது மாதிரி கூட ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் இருக்குது. அதாவது டிராஃப்டிங் ஏ ஸ்பீச்,
அதாவது டிராஃப்டிங் ஏ ஸ்பீச் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்பீச் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதோட பேசிக் ஸ்டெப்ஸ் என்ன, சச்சஸ் க்ரீட்டிங் த ஆடியன்ஸ்க்கோட வரவேற்பு க்ரீட்டிங் பண்ணுறது எப்படி, அது டாபிக் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அதில் மெயின் பாயிண்ட்ஸை நம்ம எலாபரேட் பண்ணணும். அது மாதிரி சம்மரைஸ் முடிவு வந்து தேங்கிங் சொல்லணும். வியூஸ் அது என்னென்ன பார்க்குறது சம்மரைஸ் பண்ணிவிட்டு தேங்கிங் த ஆடியன்ஸ், இது எல்லாமே அதோட என்னது பேசிக் ஸ்டெப்ஸு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க கிவன் பிலோ எ டெம்ப்ளேட் ஃபார் டிராஃப்டிங் ஏ ஸ்பீச். அது இன்ட்ரோடக்ஷன். ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் வந்து க்ரீட் த ஆடியன்ஸை வரவேற்கணும். மகிழ்ச்சியாக வரவேற்கணும். அது வந்து ஃபார்மல் க்ரீட்டிங் எப்படின்னா குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் இந்த மாதிரி இருக்கும். அடுத்து இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப் அண்ட் த டாபிக் டு த ஆடியன்ஸ். நம்ம உங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். ஐ போட்டு உங்களோட நேம் சொல்லலாம், என்ன கிளாஸ் படிக்கிறேன், ஐ வுட் லைக் டு டெலிவரி ஷார்ட் ஸ்பீச் ஆன் டாபிக். இங்கே டாபிக் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் சொல்கிறப்ப. அடுத்து பாடி ஆஃப் த ஸ்பீச் இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன சொல்ல பாடி ஆஃப் த ஸ்பீச்சில் எலாபரேட் த மெயின் அண்ட் சப்போர்ட்டிங் பாயிண்ட்ஸு, சஜஸ்ட் வேல்யூ பாயிண்ட்ஸ். எக்ஸாம்பிள் குளோபல் வார்மிங், நம்ம எதை பற்றி சொல்ல வரோம் அப்படிங்கிறத அதில் சொல்லணும். அடுத்து டெஃபினிஷன் த டைட்டில் வந்து அதுக்கு என்ன டைட்டில் கொடுத்துருக்கோம் அதுக்கு டெஃபினிஷன். இப்போ குளோபல் வார்மிங் அப்படின்னா வாட் இஸ் குளோபல் வார்மிங், அதுக்கு ஒரு டெஃபினிஷன் நம்ம சொல்லணும் ஸ்பீச் பண்ணுறப்ப. அடுத்து இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ரெலவன்ஸ் ஆஃப் த டாப்பிக்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன. இப்போ குளோபல் வார்மிங்னு இருக்குது. ஒய் இஸ் குளோபல் வார்மிங் இம்பார்ட்டன்ட், குளோபல் வார்மிங் என்ன இம்பார்ட்டன்ட், என்ன எது முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் சொல்லணும். அடுத்து வாட் இஸ் த ரெலவன்ஸ் ஆஃப் குளோபல் வார்மிங் இன் த ப்ரெசன்ட் சீனரியோ, அதில் குளோபல் வார்மிங் இது ரெலவன்ஸாக எப்படி இருக்குது அப்படிங்கிற இந்த ப்ரெசண்ட்டுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்து வந்து காசஸ் அண்டு கான்சிக்வன்ஸ், அதோட காசஸ் என்ன விளைவுகள் ஏற்படுது இந்த மாதிரிலாம் நம்ம வந்து சொல்லலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் சொல்லலாம். பிளான்டிங் ட்ரீஸ், கன்சர்விங் ஃபியூல் பை யூஸிங் ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி சோர்ஸஸ், இது மாதிரி அதாவது ப்ரிவென்டிங் மெஷர்ஸ் சொல்லலாம். அதை எப்படி பாதுகாக்கிறது இந்த மாதிரியெல்லாம் சொல்லலாம். மரங்களை எப்படி பாதுகாக்கிறது, ஃபியூல் எப்படி கன்சர்வ் பண்ணுறது, என்ன அதில் என்ன இது ஆல்டர்னேட்டிவாக என்ன எனர்ஜி சோர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எல்லா மெத்தடும் கூட நம்ம வந்து சொல்லலாம். அடுத்து சொல்யூஷன் சொல்லணும். இதுக்கு என்ன சொல்யூஷன், இப்போ குளோபல் வார்மிங் இருக்குன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது, அது சேஞ்ச் இன் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஆட்டிடியூட், குளோபல் எஃபோர்ட் ஆஃப் பீப்புள் அண்ட் த கவர்மெண்ட். இதுதான் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் ஒரு மாடல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டாஸ்க்கும் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, இங்கே பாருங்கள் கன்க்ளூஷன், எண்டிங்கில் கன்க்ளூஷன் ரொம்ப முக்கியம். கன்க்ளூஷனில் பார்த்தோம் அப்படின்னா சம்மரைஸ் த மெயின் பாயிண்ட்ஸ், நம்ம மெயின் பாயிண்ட்ஸ் சம்மரைஸ் பண்ணணும். அது மாதிரி அப்ரோப்ரியேட் வைடிங் அப் தேங்கிங் த ஆடியன்ஸ், லாஸ்ட்டில் தேங்கிங் சொன்னேன். எப்படின்னா ஃபார்மல்னால் தேங்க்யூ ஃபார் த பெர்சன் ஹியரிங், தேங்க்யூ ஃபார் த ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரிலாம் சொல்லலாம். அடுத்து யூஸ்ஃபுல் லிங்கர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் மார்க்கர்ஸ். என்னென்னா லிங்கர்ஸ், நம்ம வந்து பேசுகிறப்ப அந்த ஸ்பீச் இருக்கிறப்ப என்னென்ன சொற்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா சிமிலாரிட்டியாக லைக் வைஸ், கரஸ்பாண்டிங்லி, ஈக்குவலி, நாட் ஒன்லி பட் ஆல்சோ இன் த சேம் வே, சிமிலர்லி, இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஷோயிங் காஸ் அண்ட் எஃபெக்ட் யூஸ் பண்ணுறப்ப கான்ஸ்டன்ட்லி, ஆஸ் ஏ ரிசல்ட், தஸ், தர்ஃபோர், ஃபார் திஸ் ரீசன், இந்த மாதிரிலாம். அடுத்து கம்பேரிங் கான்ட்ராக்ட்ஸ்லாம் என்ன யூஸ் பண்ணலாம், ஆல்டர்னேட்டிவ்லி, ஹவவர், கன்வர்ஸ்லி, ஆன் த அதர் ஹேண்ட், இன்ஸ்டெட் எட். கன்க்ளூடிங்கில் பார்த்தோம் அப்படின்னா கடைசியில் டு சம்மரைஸில் இட் கேன் பி கன்க்ளூடட் தட், அல்டிமேட்லி, அஸ் டிஸ்கிரைப்டு, ஃபைனலி, இந்த மாதிரி வேர்டில் யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க இங்கே புக்கில். அதாவது அண்ட் த வெக்கேஷன் ஆஃப் வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே யூ ஹேவ் பீன் ஆஸ்க்டு டு டெலிவர் ஏ ஸ்பீச் டியூரிங் மார்னிங் அசம்பிளி ஆன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரீ பிளான்டிங். அதாவது நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா மார்னிங் அசம்பிளியில் வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அன்னைக்கு ட்ரீ பிளான்டிங், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரீ பிளான்டிங் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம வந்து அசம்பிளியில் பேச போகிறோம் ஸ்கூலில். அது வந்து எவ்வளோ இருக்கணும் அந்த ஸ்பீச் பார்த்தோம் அப்படின்னா 100 to 150 வேர்ட்ஸில் இருந்தால் போதும். அதுக்கு நம்ம இன்ட்ரோடக்ஷன், அடுத்து சஜஸ்ட் த வேல்யூ பாயிண்ட்ஸ், பொல்யூஷன் கண்ட்ரோல், மெடிசன், நெசசரி ஃபார் வைல்ட் லைஃப், காஸ்ட், ரெயின்ஃபால், இதெல்லாம் இருக்கணும். வேல்யூ பாயிண்ட்ஸு, கன்க்ளூஷன் இருக்கணும். ஓகேவா, இது எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம், எப்படி ஸ்பீச் இருக்கணுங்கிறத பார்க்கலாம். ஸ்பீச் சொல்கிறப்ப ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லலாம், குட் மார்னிங் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட நேமு, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, would like to deliver a short speech on the topic, the importance of tree planting. Trees are an important part of every community. Our streets, parks, playgrounds and backyards are lined with trees that create a peaceful, aesthetically pleasing environment. Trees can increase our quality of life by bringing natural elements and wildlife habitats to urban settings. Many neighborhoods are also the home of very old trees that are serve as historic landmarks and a great source of town pride. Likewise, trees contribute to their environment by providing oxygen, improving air quality, conserving water,
preserving soil and supporting wildlife. Therefore, without trees, we humans would not be able to exist on this beautiful planet. Thus, it's very important that we should make it a practice to plant a number of trees in our school premises and in our surroundings. Finally, I would like to say that it's best to join nearby NGO working for this cause to work efficiently in this direction. இந்த மாதிரி சொல்லிட்டு கன்க்ளூஷன் தேங்க்யூன்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, அதர் ஆன்சர் இன்னொன்று கொடுத்துருக்கேன் பாருங்கம்மா. இது வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வாசிக்கிறது. அதாவது குட் மார்னிங் டு ஆல், டுடே June 5 வி செலிப்ரேட் த வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே. ஸோ ஐ அப்படின்னு உங்கள் நேமு, அந்த என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, 12th or 11th, டெலிவர் ஷார்ட் ஸ்பீச் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரீ பிளான்டிங். ட்ரீஸ் கான்ட்ரிபியூட் டு அவர் என்விரான்மெண்ட் by providing oxygen, improving air quality, combating climate change, conserving water, preserving soil, and supporting wildlife. They are like the lungs of our planet. During the process of photosynthesis, trees take in carbon dioxide and produce of oxygen that we breathe. Therefore, trees are vital. They stabilize the soil and give life to the world's wildlife. They provide as the materials for tools and shelter. இந்த மாதிரி ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதோட கண்டினியூ இங்கே இருக்குது பாருங்கள். Leaves and barks of some are used as medicines. Trees are the great renewable source of energy and the excellent eco-friendly fuel. They reduce soil erosion, increase fertility, and help soil to obtain moisture. Plantation of trees is important as they improve the life and fulfill the essential needs of humankind. If we plant more trees, we can get more rainfall. Therefore, we have to plant trees and protect them for our future. It is our duty to plant more trees, save the environment from being deforestation. I thank you for giving me இந்த இதுக்கு லாஸ்ட்டில் கண்டிப்பாக சொல்லணும். ஐ தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ ஆன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்பீக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. ஓகேவா, தேங்க்யூ கண்டிப்பாக நம்ம சொல்லணும் எண்டில் கன்க்ளூஷன் முடியல. ஓகேவா, இந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்பீச் இது பண்ணிக்கலாம், நீங்களாக ஓனாக கூட ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டாஸ்க் 2 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏ ரீடிங் ஹேபிட் பற்றி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் அதே மாதிரி தான் உங்களோட ஓன் ஐடியாஸ் பற்றி ரைட் பண்ணியிருக்கணும் சொல்கிறாங்க. இதுக்கு பார்க்கலாம் எப்படின்ட்டு. அதாவது இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரீடிங் ஹேபிட்னு போட்டுட்டு இந்த மாதிரி இங்கே இருக்குது பாருங்கள், இதை நல்லா காப்பி பண்ணிங்க. இந்த மாதிரி ரைட் பண்ணிட்டு லாஸ்ட்டில் தேங்கிங் யூ ஆல் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்பீக் ஆன் திஸ் வண்டர்ஃபுல் டாபிக். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஓனாக கூட ரைட் பண்ணிக்கலாம். த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரீடிங் ஹேபிட்டில் இது உங்களோட நேமு, உங்களோட கிளாஸ் இதெல்லாம் சொல்லணும். ஸ்டார்டிங்கில் ரெலவெண்ட்டாக இருக்கணும், டாப்பிக்கோட ரெலவெண்ட், அது பாயிண்ட்ஸ், அது இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே ரைட் பண்ணணும். ஓகே, இதுதான் ஸ்பீச்னால் இந்த மாதிரி தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரீடிங் ஸ்கில்லை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நோட் மேக்கிங் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த டாஸ்க் என்னது, இதில் வந்து நிறைய டாஸ்க்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டெப்ஸ் ஃபார் நோட் மேக்கிங் எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க, மெயின் ஐடியா வேணும். ஃபஸ்ட்டு டைட்டில் ஆன் த ஸ்பீச், அங்கே டைட்டில் கொடுத்துருப்பாங்க. இவ்விய டைட்டில் அந்த பேசேஜ் ஒன்று கொடுத்துருவோம், பேசேஜுக்கு ஏற்ற டைட்டில் வந்து நம்ம ரைட் பண்ணணும். அடுத்து பிக் அவுட் த கீ பாயிண்ட்ஸ் விச் எக்ஸ்டெண்ட் த டைட்டில் ஐடியா. அந்த இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா டைட்டில் ஐடியா பேஸ் பண்ணி அங்கே பேசேஜ் இருக்கலாம், அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம கீ பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கணும், சப்போர்ட்டிங் ஐடியாஸ். அடுத்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டிங் டீட்டெயில்ஸ், பிக் அவுட் பாயிண்ட்ஸ் இஃப் எனி விச் சப்ஸ்டாண்ட் த சப்போர்ட்டிங் ஐடியாஸ். அடுத்து கண்டென்ட்ஸ் த பாயிண்ட்ஸ் யூஸிங் ரெலவெண்ட் ப்ரேசஸ், அப்ரிவேஷன்ஸ், அக்ரானம்ஸ், இதெல்லாம் நம்ம வந்து அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். அடுத்து கன்க்ளூடிங் ஐடியா தான் பிக் அவுட் த கன்க்ளூடிங் ஐடியா இன் த பேசேஜ். ஆர்கனைஸ் பண்ணலாம், லாஸ்ட்டில் என்ன பண்ணணும், ஆர்கனைஸ் த பாயிண்ட்ஸ் அண்ட் நம்பர் தம் இந்த ஃபாலோவிங் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் படி நம்ம கொடுக்கணும். ஃபஸ்ட்டு என்னது, டைட்டில் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு 1 2 3 நம்மளுக்கு வந்து டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, டைட்டில் ஃபஸ்ட்டு என்னது, இது ஃபஸ்ட்டு டைட்டில் கொடுக்கணும். டைட்டில் பார்த்தோம் அப்படின்னா அர்பன் ஃபாரஸ்ட் நம்ம ஒரு டைட்டில் கொடுத்துட்டோம். அடுத்துக்கு வந்து நோட்ஸ் நம்ம எழுதணும், ஒவ்வொன்றுக்கும் 4 இது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் சிட்டிஸில் என்ன ரைட் பண்ணலாம், டு ட்ரைவ் எக்கனாமிக் க்ரோத். ஓகேவா, டு ட்ரைவ் எக்கனாமிக் க்ரோத். அடுத்து இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப்,
ரிசால்வ் அர்பன் சஸ்டைனபிலிட்டி ப்ராப்ளம்ஸ் அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இது பண்ணணும். அடுத்து அர்பன் ஃபாரஸ்ட், அதாவது known as management of trees, contribute physiological, sociological, economical well-being of society, mangroves, lakes, grasslands, access sponges. Next, increase the economic value. அடுத்து plants பார்த்தோம் அப்படின்னா provides at the regulate the microclimate, improve air quality and curtail noise pollution. அடுத்து prevent other pollutants, biodiversity, create corridors connecting the forest area, build resilient ecosystems, children connect to the natural environment, லேர்ன் அபவுட் நேட்டிவ் ஸ்பீசிஸ், இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, பேசேஜ் வந்து இங்கேயே கொடுத்துட்டாங்க. இப்போ சொன்னோம்ல ஆன்சரை தான், இதை பற்றி ஸ்மார்ட் சிட்டிஸ் பற்றி கொடுத்துருந்தாங்க. அதை அப்படியே இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம ரைட் பண்ணியாச்சு. இந்த பேசேஜில் இருக்கிறது தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை ரீட் பண்ணிக்கணும். இதை ரீட் பண்ணால் தான் இப்போ சொன்ன நான் ஆன்சர் சொன்னாலும் அதை வந்து ரைட் பண்ண முடியும். அந்த மாதிரி நோட்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணுவோம். இதுக்கு நல்லா ரீட் பண்ணிவிட்டு டைட்டில், அந்த டைட்டில் நீங்கள் தான் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் பாருங்கள், என்னென்ன ஸ்டெப்ஸ் வேணும் அப்படிங்கிறது. நோட் மேக்கிங் எழுதணும் அப்படின்னா, நோட்ஸ் எழுதணும்னா டைட்டில் கொடுக்கணும். டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மெயின் ஐடியா இருக்கணும். சப்போர்ட்டிங் ஐடியாஸு, அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ், அதாவது அக்ரானம்ஸ் ப்ரேசஸ்லாம் இருந்தால் அதையும் ரைட் பண்ணிக்கணும். மெயின் ஐடியா நம்ம என்ன ரைட் பண்ணி இந்த மாதிரி எழுதணும். இப்போ சொன்ன ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கிராமர் பார்ட் இருக்குமா. கிராமர் பார்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் டீட்டெயிலாக. ஓகே.